அஸ்ஸலாமு அலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே ஒரு மினி விலாக் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால காலில் சக்கரத்தை கட்டின மாதிரி பரபரப்பாக வேலை போகும். கிச்சன் க்ளீன் பண்ணுறது, வீடை க்ளீன் பண்ணுறது, துணி துவைக்கிறது, இப்படிமா தான் அந்த நாள் ஃபுல்லாக வேலை போய்கிட்டே இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமைண்டாலே நான்வெஜ் இருக்கணும் இல்லையா? இன்றைக்கி கோலா உருண்டை குழம்பு, கைமா வடை, அதுக்கப்புறம் நெய்ச்சோறு தான் செஞ்சுருந்தேன். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மதியானம் சமைச்சிட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுத்தாச்சு. கிச்சனை எதுவுமே க்ளீன் பண்ணலை. எடுத்தது எல்லாமே அப்படி அப்படி அங்கனங்கனே இருந்தது. ஒரு 5 மணிக்கு மேலே தான் கிச்சனுக்குள்ளே க்ளீன் பண்ணவே ஆரம்பித்தேன். எடுத்தது எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அடுப்பை கொஞ்சமாக விம் லிக்விட் போட்டு தொடச்சி விட்டுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி மாடியில் கொண்டு வச்சுருவேன். ஏன்னா அதுவே எனக்கு பெருசாக இடத்த அடைச்ச மாதிரி இருக்கும். வீடை எப்போயுமே காலையில் மாப் போட்டு விட்ருவேன். அதே மாதிரி தான் இன்றைக்குமே மாப் போட்டு விட்டுட்டேன். இருந்தாலுமே அந்த சாயந்தரம் டைமில் மாப் போட்டு விட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே டெய்லி எப்போயுமே ஈவினிங் போல் மாப் போட்டு விட்ருவேன். எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் சூடாக ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மாடியில் உட்காந்துட்டு 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு சாம்பிராணிலாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நானும் என் பொண்ணும் தொழுதுட்டு குரான்லாம் ஓதிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பொழுது போயிடுச்சு. நைட்டுக்கு நெய்ச்சோறு, அதுக்கப்புறம் கோலா உருண்டை குழம்பு தான். ஏன்னா சோறு இருக்கையில் மிச்சமாயிருச்சுன்னா வீணாக போயிடும். அதனால் அதை தான் சாப்பிட்டோம். நான் எப்போலாம் ஏதாச்சும் வேலை பார்க்குறேன்னா அப்போ என் கூட என் பொண்ணு சேர்ந்து வேலை பார்த்துருவா. எனக்கு பாதி வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுவும் நான் வேலைலாம் பாருலாம் சொல்ல மாட்டேன். அவளாக பார்த்து கொடுப்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.